அப்பொழுது நிர்வாகிகள்ல சிலர் அண்ணாமலைக்கு முக்கிய பதவி தரப்பட வேண்டும் என கோரிக்கையும் வச்சிருக்காங்க. இது குறித்து பேசிய பி.எல். சந்தோஷ், தனிநபர் என யாரை பற்றியும் இங்கே நாம் பேச வேண்டாம். விஜய் பற்றியும் இங்கே நாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. பொதுவாக உள்கட்சி பூசல்கள் வெளியே தெரியாத அளவுக்கு பார்த்துக் கொள்ளுங்கள். தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியில் நடைபெறக்கூடிய உள்கட்சி பூசல்கள் சமூக வலைதளங்கள்ல வெளியே பரவுகின்றன. எனவே தேர்தல் முடியும் வரை அனைவரும் ஒற்றுமையுடன் பணியாற்றுங்கள், நமக்கு வெற்றி நிச்சயம். இது மட்டுமல்லாமல் கூட்டணி விவகாரத்துல விரிசல் ஏற்படும் வகையில் பொது வெளிகளில் பேசாதீர்கள், அது திமுகவுக்கு சாதகமாக அமையும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பூத் கமிட்டிகளை நாம் வலிமைப்படுத்த வேண்டும். அந்த வகையில் செயல்பாடுகள் மிகவும் குறைவாக இருக்கிறது. யாரும் உங்களை முன்னிலைப்படுத்திக் கொண்டு பேட்டி தருவதை வேலையாக வைத்துக் கொள்ளாதீர்கள். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே இருக்கிறது. சீனியர்கள் தொகுதிகளுக்கு சென்று கட்சி பணியாற்ற வேண்டும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காரு. இவ்வாறு பேசிய அவர், நான் பேசியதெல்லாம் எனது சொந்த கருத்து அல்ல, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் உத்தரவு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னும் பேசியிருக்காரு.